வெல்கம் பேக். இப்போ நம்ம இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் யூனிட் 5 சாப்டர் 1 ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன்ஸில் ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். நான் இப்போது டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஐசோமெட்ரிக் ஆக்சிஸ். ஐசோமெட்ரிக் ஆக்சிஸ்ன்றது 3 பிரின்சிபல் ஆக்சஸ் which are making 120 degree with each other are called isometric axis. நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், அந்த ஆங்கிள்ஸ் இல்லையா, ஆல்ஃபா, பீட்டா, காமா மூணுமே ஈக்குவலாக இருந்தால் தான் அது ஐசோமெட்ரிக்னு பேர். ஈக்குவல் டு ஒரு பாயிண்டோட ஆங்கிள் வந்து 360 டிகிரி இல்லையா, 360/3 ஆங்கிள் இல்லையா, 360 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த 120 வரும். அதை தான் இங்கே சொல்லியிருக்கு. ஸோ ஐசோமெட்ரிக் ஆக்சஸ்ன்றது அந்த 3 பிரின்சிபல் ஆக்சிஸ், சிங்குலரில் ஆக்சிஸு, ப்ளூரலில் ஆக்சஸ், 3ன்றது ஆக்சஸ் அப்படின்னு வருது. அப்புறம் ஐசோமெட்ரிக் லைன்ஸ் parallel to any one of those isometric axes are called isometric lines. இந்த 3 ஆக்சஸ் வந்து 3 தான். இப்போ ஏதோ ஒரு லைன் வரைகிறீங்க, அந்த லைன் வந்து அந்த 3 லைன்ஸில் ஏதோ ஒரு லைனில் பேரலாக வந்துட்டாலே அது வந்து ஐசோமெட்ரிக் லைன் சொல்லலாம். அது எங்கே வேணாலும் இருக்கட்டும், அது ஐசோமெட்ரிக் லைன் சொல்லலாம். அப்போ எந்த 3 ஆக்சிஸ்க்கும் பேரலாக அந்த லைன் இல்லைன்னா அது நான் ஐசோமெட்ரிக் லைன்ஸ்னு சொல்ல போகிறோம். அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் டேர்ம்ஸு. இப்போ இந்த டைரெக்ஷனில் பாருங்கள், இது வந்து ஐசோமெட்ரிக் ரைட் ஆக்சிஸ், ஐசோமெட்ரிக் லெஃப்ட் ஆக்சிஸ், ஐசோமெட்ரிக் டாப் ஆக்சிஸ். இந்த மூணுமே, இது வந்து ஆல்ஃபான்னு சொல்லலாம், இது பீட்டான்னு சொல்லலாம், இது காமான்னு சொல்லலாம். மூணுமே பார்த்தீங்கன்னா 120 டிகிரி. ஸோ 120 + 120 + 120 = 360. இப்போது ஐசோமெட்ரிக் ரைட், ஐசோமெட்ரிக் லெஃப்ட் இதை இங்கே மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பிளேன் கிடைக்கும். ஐசோமெட்ரிக் ரைட்டும் ஐசோமெட்ரிக் லெஃப்ட்டையும் பார்த்தா இந்த ஐசோமெட்ரிக் பிளேன். இது வந்து இந்த 3 பிரின்சிபல் ஆக்சஸ்ன்னு பேர், இது வந்து பிரின்சிபல் பிளேன் பேர். 3 ஐசோமெட்ரிக் ஆக்சிஸ் இருக்கிற மாதிரி 3 ஐசோமெட்ரிக் பிளேன்ஸ் இருக்குது. ஐசோ ரைட்டையும் லெஃப்டையும் கோயின்சைட் பண்ணி மேட்ச் பண்ணிங்கன்னா ஐசோ டாப் பிளேன் கிடைக்கும். இதை பொறுத்தவரைக்கும் எப்படி, ஐசோ டாப் லெஃப்ட் ரெண்டுத்தையும் கன் பண்ணால் ஐசோ லெஃப்ட் பிளேன் கிடைக்கும். இங்கே இந்த ப்ளூ கலர் பிளேனுக்கு வந்து ஐசோ டாப் அண்ட் ரைட், அந்த 2 ஆக்சஸ் மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐசோ ரைட் பிளேன் கிடைக்கும். ஸோ 3 பிரின்சிபல் ஆக்சஸ், 3 பிரின்சிபல் பிளேன்ஸ். ஐசோமெட்ரிக் பிளேன்ஸ், the planes containing any 2 ஐசோமெட்ரிக், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது தான், 2 ஐசோமெட்ரிக் ஆக்சஸை கோயின்சைட் பண்ணி உருவாகிற பிளேன் தான் ஐசோமெட்ரிக் பிளேன். அப்போ மீதி எல்லா பிளேனும் நான் ஐசோமெட்ரிக் பிளேன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐசோமெட்ரிக் வியூ, it is the pictorial view showing all the 3 dimensions of the solid with no reduction in size of the edge. அதாவது ஐசோமெட்ரிக்ன்றது பிக்டோரியல் வியூ ஆர் பிக்டோரியல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போது ஐசோமெட்ரிக் வியூன்னு ஒரு வேர்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் ஒரு வேர்டு யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு அடுத்தது ஐசோமெட்ரிக் வியூவுக்கும் ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனுக்கும் டெஃபினேஷன் ஸ்ட்ரைட்டாக மாறும். அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஐசோமெட்ரிக் வியூ திருப்பியும் சொல்கிறேன், it is a pictorial view showing all the 3 dimensions of the solid with no reduction in size. இப்போ ரெக்டாங்குலர் ப்ரிசம் சொன்னோம்னா, ரெக்டாங்குலர் ப்ரிசத்தை நான் இப்போ கொஞ்சம் இது மேலேயே நான் வரைகிறேங்க. ஃப்ரீ ஹேண்டில் வரைகிறதுல கொஞ்சம் தோராயமாக தான் வரும். ஸோ இப்போ இது வந்து 20, இது 40, இது 60 அப்படின்னு சைஸ் வச்சுங்க ரெக்டாங்குலர் ப்ரிசம். இப்போ இந்த 20, 40, 60 அப்படியே நீங்கள் எடுத்து வரைகிறீங்கன்னா அது ஐசோமெட்ரிக் வியூன்னு அர்த்தம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அது ஐசோமெட்ரிக் வியூ. ஸோ இப்போ நோட் பார்க்கலாம். while drawing the isometric view of an object only the true length should be used அப்படின்னு இந்த நோட்டில் கொடுத்துருக்கு. அதாவது இதை இப்போ இங்கே சொன்னது தான். இப்போ சப்போஸ் இந்த ரெக்டாங்குலர் ப்ரிசம் வந்து 20க்கு 40க்கு 60ன்னு இருந்தால் இந்த 20, 40, 60ஓட ட்ரூ வேல்யூஸ் எடுத்து நீங்கள் இந்த பிக்டோரியல் வியூ ஐசோமெட்ரிக் வியூவை வரைஞ்சிங்கன்னா அதுக்கு பேர் ஐசோமெட்ரிக் வியூ அப்படின்னு பேர். இப்போது டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் திருப்பி எதை தான் பார்க்குறோம். நான் ஏற்கனவே சொன்னது தான், ஐசோமெட்ரிக் லெஃப்ட் பிளேன், ஐசோமெட்ரிக் ரைட் பிளேன், ஐசோமெட்ரிக் டாப் பிளேன். ப்ளூ வந்து ஐசோமெட்ரிக் லெஃப்ட் பிளேன், க்ரீனாக இருக்கிறது ஐசோமெட்ரிக் டாப் பிளேன், ரைட் பிளேன்.
மெஜந்தா கலரில் ஐசோமெட்ரிக் டாப் லைன். என்ன பண்ணாத இது வந்து ஐசோமெட்ரிக் லெஃப்ட் ஆக்சிஸு, இது ஐசோமெட்ரிக் இது வந்து ஐசோமெட்ரிக் லெஃப்ட் ஆக்சிஸு, ஐசோமெட்ரிக் ரைட் ஆக்சிஸ், ஐசோமெட்ரிக் டாப் ஆக்சிஸ். இன்னொரு ஐசோமெட்ரிக் ஸ்கேல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இது எதுக்குன்னா ஐசோமெட்ரிக் வியூன்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, ஐசோமெட்ரிக் வியூன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு இன்னொன்று வந்து ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் ஒன்று இருக்குது. அந்த ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன்னா அந்த 20க்கு 40க்கு 60ன்னு ஒன்று வேல்யூ சொன்னோம் இல்லையா ரெக்டாங்குலர் ப்ரிஸத்துக்கு, அது அப்படியே எடுக்க முடியாது ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனுக்கு. ஐசோமெட்ரிக் வியூவுக்கு ஆக்சுவல் வேல்யூஸ் அப்படியே எடுத்து நீங்கள் வரையணும். பட் ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனுக்கு அப்படியே எடுத்து வரையக்கூடாது, அது கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். அதுக்கான ஃபார்முலாஸ் தான். இப்போ நான் இதை ரொம்ப விளக்கலை. ஐசோமெட்ரிக் ஸ்கேல் இதை மட்டும் நான் சொல்கிறேன், இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இது கூட தேவையில்லை, இதை விட இது சிம்பிள். ஸோ ட்ரூ வேல்யூக்கு பதில் ஐசோமெட்ரிக் வேல்யூஸ் எடுக்கணும். ஐசோமெட்ரிக் வேல்யூஸ் எடுத்து அந்த வேல்யூஸை எடுத்து நீங்கள் வரைஞ்சிங்கன்னா, அந்த பிக்டோரியல் ஐசோமெட்ரிக் வரைஞ்சிங்கன்னா அந்த ஐசோமெட்ரிக்கு பேர் ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன். இப்போ இதுலேருந்து ஒன்று தெரியும் உங்களுக்கு. ஐசோமெட்ரிக் வியூனா ஆக்சுவல் வேல்யூஸ் எடுத்து போடுறது தான். ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன்னா ஐசோமெட்ரிக் வேல்யூஸ் எடுத்து போடணும், ஆக்சுவல் வேல்யூ எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ அந்த ஐசோமெட்ரிக் வேல்யூ எடுக்கிறதுக்கு தான் இந்த ஸ்கேல். ஏபின்றது ட்ரூ ஸ்கேலு. ஒரு 15 டிகிரி லைன் ஒரு வரைங்க, இந்த பக்கம் 45 டிகிரி லைன் வரைஞ்சால் சப்போஸ் இந்த ஏபி இருக்கு இல்லையா, இந்த ஏபி வந்து ட்ரூ லெங்க்த்து, அதோட ஐசோமெட்ரிக் லெங்த் வந்து ஏசி. ஸோ அந்த 45 டிகிரி வழியாக நீங்கள் இந்த 1545 இந்த ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டிங்கன்னா இந்த இது வந்து ட்ரூ லெங்க்த்து சைடு, இது வந்து ஐசோமெட்ரிக் லெங்த் சைடு. இதை பேஸ் பண்ணி நீங்கள் வரையலாம். ஸோ இந்த ஸ்கேல் போடலாம் ஒன்று. இல்லைனா இன்னொரு சிம்பிளஸ்ட் மெத்தடும் சொல்கிறேன். ஒரு ஸ்கேல் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கான ஃபார்முலா இது. நான் ஃபார்முலா நம்ம விளக்கலை. 0.82 ட்ரூ லெங்க்த்தை 0.82வால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது ஐசோமெட்ரிக் லெங்த். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சிலிண்டர் எடுக்கிறீங்க, அதோட ஹைட்டு வந்து 100 mm வச்சுங்க. 100 mm அந்த 100 அப்படியே எடுத்து நீங்கள் வரைஞ்சிங்கன்னா அது ஐசோமெட்ரிக் வியூ. அதுக்கு பதில் இந்த ஸ்கேல் ஃபேக்டர் 0.82 100 × 0.82 அப்படின்னு போட்டால் 82 mm எடுத்து அந்த சாலிடை வரைஞ்சிங்கன்னா அது ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு பேர். அதனால் இங்கே கொடுத்துருக்குது பாருங்கள். therefore to draw the isometric projection it is necessary to convert the true lengths into isometric length either by using the scale ratio or scale. ஐசோமெட்ரிக் ஸ்கேல் போன இதில் பார்த்தீங்க இல்லையா, 15 டிகிரி 45 டிகிரி அது வரையலாம். ஆனால் அதை விட இது உங்களுக்கு ஈஸி. கொடுக்குற வேல்யூவை 0.82வால் மல்டிப்ளை பண்ணுங்கள், வர்ற வேல்யூ வச்சு நீங்கள் ஐசோமெட்ரிக் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன். ஸோ இதுலேருந்து இன்னொரு பாயிண்ட்டும் உங்களுக்கு தெரியும். சிம்பிளாக உங்களுக்கு ஐசோமெட்ரிக்னு கேட்டால் ஐசோமெட்ரிக் வியூ எடுத்துங்க, ஏன்னா அப்படியே வேல்யூ எடுத்து அப்படியே போடுறீங்க. ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த 0.82 ஃபேக்டரில் மல்டிப்ளை பண்ணி தான் அந்த வேல்யூ அந்த இதை நீங்கள் பண்ணணும். நன்றி.